வணக்கம் தலைமையிலே. ஈரான் மத வெறியன் அலி குமேனிக்கு எதிரான அந்த அப்பாவி மக்கள், ஈரான் மக்களின் போராட்டம் 2 வாரங்கள் முடிந்து 3வது வாரமாக போயிட்டு இருக்கு. அப்பாவி மக்களின் பலி எண்ணிக்கை 12,000 20,000 வரை உயர்ந்திருக்கு. நான் பாட்டுக்கு ஏதோ தமிழ்நாட்டில் அதிகமான எண்ணிக்கை வச்சிருக்கேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்பொழுது சொல்வது 2 நாள் கழித்து இங்கே செய்தியாக மாறும். 2,000 பேர் மரணம் அடைஞ்சாங்கன்னு சொல்லி பேசியிருந்தோம். இன்றைக்கு பிபிசியில் அது செய்தியாக வந்திருக்கு. இன்றைய தினத்தந்தி செய்தித்தாளில் அது செய்தியாக வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம முன்னமே பேசியிருக்கோம். இப்பொழுது வரைக்கும் அப்பாவி மக்களின் மரணம் 12,000 என்பது உறுதி, 20,000க்கு மேல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. கடந்த 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி இரவுகளிலேயே மிக பெரிய அளவில் அந்த இரவுகளில் மக்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த இரவுகளிலே இந்த பள்ளி எண்ணிக்கை இருக்கும். சமூக வலைத்தள தொடர்பு இல்லாதால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பள்ளி எண்ணிக்கை தெரிந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறாங்க. மிக பெரிய அளவில் இந்த போராட்டம் போய்கொண்டிருக்கு. இதற்கு முன்னால் இந்த வெறியன் அலி குமேனிக்கு எதிரான போராட்டம் 2017, 18, 19 மற்றும் 22களில் நடந்தது. அதைவிட அந்த ஈரான் காணாத போராட்டமாக இது மாறுபட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் இந்த போராட்டங்கள் எல்லாமே ஒடுக்கி விட்டார்கள். ஈரானில் அந்த மக்களின் போராட்டத்தை ஒடுக்கி விட்டார்கள். இந்த மக்களின் போராட்டம் அதிலிருந்து தனித்து நிற்கிறது, வெற்றி பெற்றுவிடும் என்று தோன்றுகிறது. அதே ஆட்சி தான் அன்னைக்கு அந்த மக்களை ஒடுக்குனாங்க, இன்னைக்கு ஏன் ஒடுக்க முடியலங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி. அதற்கான பதிலை கடைசியில் கொடுத்துட்றேன். இன்றைக்கு ஒரு பரிதாப சம்பவம். ஈரானில் முதல் தூக்கு போடுதல், துப்பாக்கியில் சுட்டு கொண்டது, கலவரத்தை அடக்கும்போது சுட்டது வேற. முதல் அதிகாரப்பூர்வமாக இந்த கலவரக்காரர்களில் ஒருவரை தூக்கு போட்டது இன்னைக்கு நடந்திருக்கு. அவருடைய பெயர் இர்ஃபான் சுல்தானி. வெறும் 26 வயசு தான். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அவருடன் சேர்ந்து பல்லாயிரக்கணக்கான பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதில் இவரும் ஒருவர். அவருக்கு இன்று தூக்கு நிறைவேறுகிறது. நான் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம்லாம் அந்த தூக்கு செய்தி நான் படிப்பேன்னு நினைக்கிறேன். ஜனவரி 8ஆம் தேதி கைது பண்ணாங்க. இன்னைக்கு ஜனவரி 14 தூக்கு போடுறாங்க. ஒரு நபரை கைது பண்ணி அது தூக்கு தண்டனைக்கான குற்றம் என்று விசாரித்து உறுதி பண்ணி தூக்கு போடுவதற்கு வெறும் 6 நாள் தான் ஈரானில். நீங்க பாக்குறீங்கப்பா. இதுல இவருக்கு வக்கீல் வைக்க எந்த அனுமதியும் தரவில்லை. இந்த வழக்குல இந்த தூக்கு தண்டனை கைதிகளை அவங்க குடும்பம், பெற்றோர் சந்திச்சு பேசலாம். வெறும் 10 நிமிஷம் தான். இந்த 6 நாள்ல வெறும் 10 நிமிஷம் தான். குட் பை ஸ்பீச் அப்படிம்பாங்க. அதாவது போயிட்டு வரேன்னு சொல்லலாம், போறேன்னு சொல்லணும், போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. அந்த சொல்வதற்கு வெறும் 10 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. கைது பண்ணி 6 நாட்கள் தான். வக்கீல்களுக்கு அனுமதி இல்லை அவர் தரப்புல நியாயத்தை சொல்ல. பெற்றோருக்கு 10 நிமிஷம் தான் அனுமதி. இன்று அந்த நபர் தூக்கு போடுறார். அது தாண்டி அடுத்தடுத்து தூக்கு தண்டனை நிறைவேற போகிறது. இன்னைக்கு அவனுக்கு என்ன ஒரு எண்ணத்தில் இருக்காங்கன்னா, நடுவீதிகளில் இந்த இயந்திரங்கள் மூலமாக, பொக்கலைன் இயந்திரங்கள் மூலமாக பொதுவாக ஈரானில் அப்படியே தூக்கு போடுவாங்க. நம்ம ஊரை பார்ப்போம், அந்த கைகள் நீண்டு இருக்கும் உயரமா. அதை போன்ற வாகனங்களில் தூக்கில் தொங்கோட்டு விட்டுருப்பாங்க. நீண்ட நேரம் அல்லது ஒரு நாளை தூக்கில் தொங்கோட்டுவாங்க. அந்த மக்கள் பார்த்து பயப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் அதை போன்ற தூக்கு தண்டனை பொதுவெளியில் வாகனங்களில் தூக்கிலிட்டு தொங்க விடலாம் என்ற எண்ணத்தில் இந்த அலி குமேனி அரசு செயல்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. மிக கொடுமையாக ஒடுக்குகிறார்கள். அந்த மக்களின் நிலை மிக மிக பரிதாபம். துப்பாக்கியில் சுடுவது, சுட்ட இடத்திலே புதைப்பது, கடுமையான காயத்தை ஏற்படுத்துவது, கைது செய்வது, இன்று அதுக்கெல்லாம் மேல தூக்கிலிடுவது என்று போயிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் ஆதரவு மட்டுமே, வலைதளங்கள் நீங்கள் ஆதரித்து பேசுவது அந்த மக்களுக்கு அந்த அவருடைய காயத்துக்கு மருந்து இடுவது போல இருக்கும். இன்னொரு மிக முக்கியமானது, அமெரிக்க அதிபரின் பேச்சு, அவரின் நடவடிக்கை அந்த மக்களுக்கு ஒரு மருந்தாக அமைந்து கொண்டிருக்கு.
இப்பொழுது ட்ரம்ப் கடைசியாக என்ன செய்வார்? இவ்வளோ பேர்த்த கொண்டுகிட்டு இருக்காங்க போது இந்த கொலை, இந்த மரண எண்ணிக்கை நான் இன்னும் உறுதிப்படுத்தலை. இன்னொரு அரை மணி நேரத்தில் எனக்கு உறுதியாயிரும். உறுதியான பிறகு நடவடிக்கைகள் இருக்கும். அதற்கு முன்னால அந்த மக்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்காரு. ஈரானியன் பேட்ரியாட்ஸ் கீப் ப்ரோட்டஸ்டிங், டேக் ஓவர் யுவர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹெல்ப் பீஸ் ஆன் இட்ஸ் வே அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையான கருத்து. இதுக்கு முன்னால் இதே மாதிரி அமெரிக்க செனட்டர் ஒருத்தர் கிரஹாம் ஒருத்தர் பேசியிருந்தாரு. அதையவே இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்காரு. ஈரானிய தேசபக்தர்களே, உங்களின் போராட்டத்தை தொடருங்கள், அந்த அரசு நிறுவனங்களை கையகப்படுத்துங்கள், உங்களுக்கான உதவி அல்லது ஆதரவு வழியில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. இந்த சமயத்தில் இதை போன்ற அறிவிப்பு மிக முக்கியமான ஒன்று. அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலையும் கொடுக்கும். அந்த போராட்டம் வலுவிழந்து போகாமல் ஒரு கொந்தளிப்பான சூழலை வைத்திருக்கும். நிச்சயமா இதை போன்ற ஒரு ஆதரவு, வெளியிலிருந்து ஒரு ஆதரவு தேவை, இராணுவ நடவடிக்கையும் தேவை. இந்த போராட்டத்தில் அமெரிக்காவின் ஆதரவு, அந்த அதிபரின் ஆதரவு மிகவும் பாராட்டுக்குரியது. அதை தாண்டி இன்றைக்கு எலன் மஸ்க், ஸ்பேஸ் எக்ஸ் உரிமையாளர், உலகத்தின் மிக பணக்காரர், ஸ்டார்லிங் என்ற வலைதளத்துக்கு சொந்தக்காரர். இன்னைக்கு அவர் என்ன பண்ண, நேற்றே கடைசியாக சொல்லியிருந்தேன், அநேக அவருடைய டிஸ்கள் ஊடுருவி ஈரானுக்குள்ள போய் வலைதள தொடர்பை ஏற்படுத்தும் என்று சொல்லி இன்னைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதெல்லாம் முழுக்க இலவசம். நம்ம ஸ்பேஸ் எக்ஸ் அந்த ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் வாங்கணும்னா பணம் கொடுத்து தான் அந்த டிஷ்ஷெல்லாம் வாங்கணும். அந்த டிஷ்ஷுக்கெல்லாம் இவங்க பணம் தர வேணான்ட்டாங்க. ஈரானில் பணம் எதுவுமே தேவையில்லை. அந்த இணையதள சேவைக்கு மாதம் மாதம் பணம் கட்டினா அதுவும் தேவையில்லை. சேவையும் இலவசம், அந்த கருவிகளும் இலவசம். வாங்கி பொருத்தினா மட்டும் போதும். இது அண்டை நாடுகள் வழியாக படிப்படியாக ஊடுருவி உள்ள போயிட்டு இருக்கு. இந்த எலன் மஸ்கின் இந்த செய்கையுமே மிக பெரிதாக பார்க்கப்படுகிறது. இதை போன்ற காலகட்டத்தில் இணையதள சேவை தான் மிகப்பெரிய வெற்றியை இந்த போராட்டத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதுவுமே விலை உயர்ந்த கருவிகளை இலவசமாக இப்போ கொடுப்பது மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம். அது மொத்தம் இந்த ரெண்டு உதவி, ட்ரம்பின் பேச்சுக்களும் அவர் எடுக்க போகும் இராணுவ நடவடிக்கையும் மிகப்பெரியது. அதற்கடுத்து எலன் மஸ்கின் இந்த செய்கை மிக உறுதுணையாக இருக்கும். அதைவிட முக்கியமானது, நீங்கள் வலைதளங்களில் அவர்களுக்கு ஆதரவாக பேசுவது, கமெண்ட் சொல்லுவது, அவர்களை பாராட்டி பேசுவது, அவர்களுக்காக பரிதாபப்படுவது மிக முக்கியமான ஒன்று. எல்லாத்துக்கும் மேலே இதுதான் மிக முக்கியமான ஒன்று. அந்த மக்கள் பேசுவது மிக மிக நியாயமான ஒன்று. அவங்க என்னங்கிறாங்க, நாங்கள் இஸ்லாமியர்கள் அல்ல. அந்த போராட்டக்காரர்கள் சொல்றாங்க, நாங்கள் இஸ்லாமியர்கள் அல்ல, நாங்கள் ஈரானியர்கள். எங்களுடைய மதம் ஜொரோஸ்ட்ரானிசம், இதுதான் எங்கள் மதம். நாங்கள் இப்படி தான் நாங்கள் மிக மூத்தவர்கள், எங்கள் மதமும் மிக மூத்தது. நாங்கள் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். சில காலம் முன்பு வந்த ஜிஹாதிகள், இந்த வார்த்தையை அவங்க தான் பதிவு பண்ணுறாங்க. சில காலம் முன்பு எங்கள் மண்ணுக்கு ஊடுருவி வந்த இஸ்லாமிய ஜிஹாதிகள் எங்களுடைய மொத்த அடையாளத்தையுமே மாற்றிட்டாங்க. எங்களுக்கென்று ஒரு தேசிய கொடி இருந்தது, பச்சை வெள்ளை. அந்த தேசிய கொடியில் சிங்கம் மற்றும் சூரியன்லாம் இருந்துச்சு. அதை எடுத்துட்டு அவர்களுக்கு இஷ்டத்துக்கு தேசிய கொடி வடிவமைத்து அதில் அல்லாஹு அக்பர் என்று எழுதிவிட்டார்கள். அதே போல் எங்களுக்கென்று மொழி இருந்தது. எங்கள் மொழி அரபிய மொழி அல்ல, பார்சி மொழி. இது எங்களுடைய மொழி. எங்கள் மொழி மாற்றத்தை செய்தார்கள். எங்களோடு அன்று சிறுபான்மை மக்கள், கிறிஸ்துவர்கள், யூதர்கள், இந்துக்கள் அநேகர் இருந்தாங்க. அத்தனை சிறுபான்மை மக்களையும் எங்களையும் கட்டாயமாக மதம் மாற்றம் செய்து இஸ்லாமிய நாடு, இஸ்லாமியர்கள் என்று மாற்றினார்கள். எங்களுக்கென்று ஒரு தேசிய கீதம் வந்தது. அந்த தேசிய கீதத்தை மாற்றிவிட்டு ஏதோ ஒரு தேசிய கீதத்தை புகுத்தி விட்டார்கள். நாங்கள் இஸ்லாமியர்கள் அல்ல, ஈரானியர்கள். ஆனால் இப்பொழுது வந்த இஸ்லாமிய ஜிஹாதிகள் வன்முறையின் மூலம், அடக்குமுறை மூலம் எங்கள் மொத்த அடையாளத்தையுமே மாற்றி எங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, அடையாளம் எல்லாத்தையும் மாற்றிட்டானுங்க. எங்களுக்கு எங்களின் பழைய கலாச்சாரம், அடையாளம், எங்களுடைய எல்லாமே எங்களுக்கு வேணும். நிச்சயமாக எங்கள் உரிமைகளை மீட்டெடுப்போம் அப்படிங்கிறாங்க. ஒரு நியாயமான ஒன்று தான். ஒரு பெரிய நாடு
பண்டைய கால பழக்க வழக்கம் உள்ள நாடு, மொழி உள்ள நாடு, பண்டைய மதம் உள்ள நாடு. இடையில் வந்த இந்த ஜிகாதிகள் வன்முறைகளின் மூலமாக, ஆயுதங்களின் மூலமாக, இரத்த வெறியாட்டத்தின் மூலமாக அந்த மக்களுடைய மொத்த அடையாளத்தையும் மாற்றுறாங்க. அப்படின்னா இது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். அந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். இந்த மரண எண்ணிக்கை கூடிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது. வலி மிகுதியாக அவர்களுக்கு ஆய்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இன்னும் தேவை, இன்னும் அவர்கள் வழி வேண்டும், இன்னும் ஒற்றுமை உணர்வு வேண்டும். இப்படி தூக்கிலிடும் போது, அநியாயமாக தூக்கிலிட்டு கொடுக்கும்போது, நடுவில் தொங்க விடும்போது தான் அச்சத்திற்கு பதிலாக ஒற்றுமை உணர்வு ஓங்கி மிகப்பெரிய போராட்டத்தை நோக்கி போவார்கள். இன்றைக்கு அலிகொமேனி வெறியன் செய்யும் அத்தனை வெறியாட்டத்துக்கும் நிச்சயமாக அவனும் அவனோடு இருப்பவர்களும் பதில் சொல்லையே ஆக வேண்டும். மக்களிடம் கையில் மட்டும் அவன் சிக்கிட்டானா அவனுடைய முடிவு அவன் ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு நினைப்பதை போல தோன்றிவிடும். இதெல்லாம் தான் தேவை. அந்த மக்களுடைய மனசுல அந்த வெறிகள் வந்து கொண்டே இருக்கணும். அதுதான் ஒற்றுமையாக மாறும். முன்னாள் மன்னரின் வாரிசு ரெஜா பஹ்லவி அப்படிம்பாங்க. அவர் தொடர்ச்சியாக அந்த மக்களை தன்னுடைய உரையின் மூலமாக எழுச்சியுற வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்ப சமீபத்தில் அவர் அந்த ஈரானிய இராணுவத்திற்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கார். நீங்க அவர்கள் பக்கம், வெறியன் அலிகொமேனி பக்கம் இருக்க வேண்டாம், நீங்கள் மக்கள் பக்கம் இருங்கள், மக்களை காயப்படுத்தாதீர்கள், கொள்ளாதீர்கள் என்ற ஒரு அறிக்கையை அந்த இராணுவத்திற்கு ரிஜா பஹ்லவி கொடுத்திருக்காரு. இது மிக முக்கியமாக என்று பார்க்கப்படுது. எந்த ஒரு போராட்டத்திலும், ஒரு தேசத்தில் ஏற்படும் மிகப்பெரிய போராட்டத்திலுமே அந்த இராணுவம் அந்த மக்களை கொள்கிற, ஆரம்ப காலகட்டத்தில் கொள்கின்ற இராணுவம் அதிலிருந்து பின்வாங்கி நடுத்தரத்துக்கு, அதாவது இருவருக்கும் இடையில் நிற்கும் போது எல்லா போராட்டமே வெற்றி பெற்றுவிடும். எந்த இராணுவமே தொடர்ச்சியாக மக்களை கொள்வதை விரும்பவே விரும்பாது. தொடக்கத்தில் அப்படி பண்ணுவாங்க, ஆனால் பிற்பாடு அவங்களே யோசிப்பாங்க, யோசித்து மாற்றிக்கொள்வார்கள். இதை போல சம்பவம் எகிப்தில் நடந்துச்சு. ஆனால் இதுக்கு தலைகீழ் மாறி இருக்கும், ஒரு வித்தியாசமாக இருக்கும். எகிப்தில் உசைனி முபாரக் என்று ஒரு ஆட்சியாளர் இருந்தார். மன்னர் ஆட்சி போல தான், தொடர்ச்சியாக அவர் தான் ஆட்சி செய்வார். ஆனால் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு யாருக்கும் அங்கே பெரிய வாய்ப்பு இருக்காது. உசைனி முபாரக் தான், எகிப்து என்றாலே அவர் தான். இது ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, உசைனி முபாரக் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவு பெற்றவர். அமெரிக்கா இஸ்ரேலின் ஆதரவாளி அவர். அவருடைய ஆதரவு தான் அவ்வளோ பெரிய நீண்ட காலம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அமெரிக்கா CIA, இஸ்ரேல் மொசாத் உசைனி முபாரக்காக அன்னைக்கு வேலை செஞ்சாங்க. முகநூலில் ஒருத்தர் ஒரு சராசரி மனுஷன் அந்த உசைனி முபாரக்கை தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணி எழுதி வந்தார். அவரை கொண்டுட்டாங்க. அதை கண்டித்து அந்த மக்கள் ஆரம்பித்த சிறிய போராட்டம், முகநூல் போராட்டம் வாங்க. இந்த போராட்ட சமயத்தில் பிறந்த குழந்தைகள் அநேகருக்கு முகநூல் என்று பெயர் வைக்கப்பட்டுச்சு. சிறியதாக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் மிக பெரிதாக அந்த உசைனி முபாரக்குக்கு எதிராக வளர்ந்தது. இந்த உசைனி முபாரக் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு அங்கே இணையதளத்தெல்லாம் துண்டிச்சு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா உசைனி முபாரக்குக்காக ஆதரவாக களத்தில் நின்று வேலை செய்தார்கள் அந்த மக்களுக்கு எதிராக. அப்போ அந்த இராணுவம் தொடக்க நாட்களில் மிக பெரிய அளவில் அந்த எகிப்திய மக்களை, அப்பாவி மக்களை கொன்றாங்க. அந்த சதுக்கத்தில் இருந்தவங்கள அந்த அப்பாவி மக்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. எகிப்து இராணுவம் வல்லமை மிகுந்த இராணுவம், ஈரான் இராணுவத்தை போல தான். அந்த மக்கள் போராடுறாங்க, ஆனால் இராணுவத்தை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அது கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் அன்றைய இராணுவ தளபதி, எகிப்திய இராணுவ தளபதி, நான் பார்க்கும்போது அவர் சொன்னார், நாங்கள் மக்கள் தான், மக்கள் வேறு, நாங்கள் வேறு அல்ல. இந்த மக்களை பாதுகாக்க தான் நாங்கள் இருக்கோம். நாங்களே இந்த மக்களை கொள்வது நிச்சயமாக இராணுவத்திற்கு இது அழகே அல்ல. ஆதலால் நாங்கள் மக்களுக்கும் அரசுக்கும் இடையில் நிற்கப் போகிறோம். இந்த மக்களும் மிகப்பெரிய வன்முறை செய்யக்கூடாது. அதே சமயத்தில் அரசு என்று சொல்லிக்கொண்டு எவனும் அவனுடைய எந்த கூலிப்படையும் இந்த மக்களை நோக்கி வரவே முடியாது. எங்களை தாண்டி தான் இந்த மக்கள்கிட்ட போகணும் அப்படின்னு இடையில் நின்னாங்க. மிக பெரிய அளவில் எகிப்திய போராட்டம் வெற்றி பெற்றது. உசைனி முபாரக் நாடு விட்டு, மன்னரை போல இருந்தவன் நாடை விட்டு ஓடிப்போனான். அதுக்கப்புறம் மரணம் அடைஞ்சான், இயற்கை முறையில் மரணம் அடைஞ்சான்.
அதான் ஒரு இராணுவம் வந்து அந்த தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றும் போது மிக பெரிய அளவில் அந்த மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும். தமிழ்நாட்டில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திலேயே காவல்துறையினரின் பங்கு மிகப்பெரிய பங்காக இருந்தது. ஒரு காவல்துறையை சேர்ந்தவரெல்லாம் மேடை ஏறி பேசும்போது அன்னைக்கு வந்து அவர் மிகப்பெரிய கதாநாயகனாக பார்க்கப்பட்டார். எந்த போராட்டத்திலையுமே காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினர் தொடக்கத்தில் மக்களை கொன்றுவிட்டு அதுக்கப்புறம் அதை அவர்களே அந்த தவறை உணர்ந்து அந்த மக்களுக்கு பாதுகாப்பாக மாறுவாங்க. எகிப்தில் நடந்தது, இனி வரும் காலங்களில் நிச்சயமாக ஈரானில் நடக்கும். ரொம்ப நாளைக்கு அந்த ஈரான் ராணுவம் இந்த வேலையை செய்யாது. ஏன்னா உலகம் பார்க்கிறது, அவர்களுக்கும் என்ற ஒரு மனசாட்சி இருக்கும். ரொம்ப நீண்ட காலத்திற்கு இந்த அலி கொமேனி வெறின்னு சொல்றதை கேட்டிருக்க மாட்டாங்க. அதற்கேற்றார் போல அந்த இளவரசர் விடுத்த அறிக்கை அந்த இராணுவத்துக்கு, இனிமேல் நீங்கள் மக்களை கொல்லாதீர்கள், மக்களுக்கு உறுதுணையாக சொன்னது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. சரி, இந்த இதுக்கு முன்னாலுமே இந்த வெறியன் அலி கொமேனிக்கு எதிராக 2017, 18, 19, 22 மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு. இதில் வந்து ஒரு பெண்மணிக்காக, ஒரு பெண்மணி வந்து தலையில் முக்காடு போடலன்னு சொல்லி மாசான் வரும் அந்த பெண்மணி. அந்த பெண்மணியை கொண்டு போய் அடித்து விசாரிக்கும் போது, கலாச்சார காவலர் அப்படின்னு ஒரு கும்பல் இருக்காங்க, அவனுக்கு விசாரிக்கும் போது தலையில் அடிபட்டு அந்த கபாலம் அடைஞ்சு அந்த பெண் மரணம் அடைஞ்சாங்க. அதற்கு ஏற்பட்ட போராட்டம் மிகப்பெரிய போராட்டம். அதை தாண்டிய போராட்டமாக இன்று போய்கொண்டிருக்கு. இந்த மக்களை அடக்க ஒரே மாதிரி ஒரு பேட்டர்ன், ஒரே மாதிரி ஒரு இதை வச்சிருக்கானுங்க இந்த பெரிய கும்பல்கள். முதல்ல வந்து இத்தகைய போராட்டத்தை என்ன பண்ணாங்கன்னா, இது கடவுளுக்கு எதிரானது, போராடுபவர்களை கடவுளுக்கு எதிராக போர் புரிபவர்கள் அப்படின்னு முதல்ல சொல்லுவானுங்க. இரண்டாவது, தொலைத்தொடர்பு மற்றும் இணைய தொலைத்தொடர்பை முற்றாக துடிச்சிருவானுங்க இரண்டாவது. மூன்றாவது, இந்த போராட்டம் வெற்றி பெற்றால் அமெரிக்கா இஸ்ரேல் உள்ள வந்துடும் அப்படிமானுங்க. இது வந்து மூணாவது. நாலாவது, மிக முக்கியமாக கணிசமாக ஒரு 10 லட்சம் ஆயுதம் உள்ள வீரர்கள் அந்த மக்களை எதிர்த்து நிற்பாங்க. குறைந்தது 10 லட்சம், அதுக்கு மேல எண்ணிக்கையில் அவர்களால் இராணுவ வீரர்களை, துணை இராணுவத்தை உள்ள கொண்டு வர முடியும் ஈரானால். அந்த கட்டமைப்பு அப்படி. இதே பேட்டர்ன் தான், இதே மாதிரி தான் தொடர்ச்சியாக இந்த மக்களை ஒடுக்கினாங்க இத்தனை போராட்டத்தையும். ஆனா இன்னைக்கு அது முடியாம மக்களின் போராட்டம் நாளுக்கு நாள் வலுப்பெற்று வெற்றியை நோக்கி போய்கொண்டிருக்கு. இன்றைக்கு பார்க்குற சூழல் தொடர்ந்தா வெற்றி பெற்றோம். ஏன் அதே அரசு தான் அதே பேட்டர்ன் அவனு கையில் இருக்கு, ஏன் முடியலன்னா முக்கியமா 3 காரியங்கள் முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. இதற்கு முன்னால் இருந்த கொமேனி இந்த மதவெறி அரசாங்கத்தை விட இன்று இருக்கும் இந்த மதவெறி அரசாங்கம் முற்றாக வலுவிழந்து போய்விட்டார்கள். முதல் இருப்பதை விட பல மடங்கு வலு குன்றி இன்னைக்கு காணப்படுறாங்க. இதற்கு முக்கிய காரணம் இஸ்ரேல் தான். இந்த மதவெறியன் அரசுக்கு சுத்தி மோதிரம் போலம்பாங்க, அதாவது ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிம்பாங்க. அப்படி ஒரு நெருப்பு வளையமாக இருந்தவனுக்கு தான் இசபுல்லா பயங்கரவாதிகள், ஹவுதி பயங்கரவாதிகள், ஹமாஸ் பயங்கரவாதிகள், இஸ்லாமிக் ஜிகாத் பயங்கரவாதிகள். இந்த குட்டிச்சாத்தானுக்கு தான் அந்த பெரிய சாத்தானுக்கு நெருப்பு மோதிரமாக இருந்தவர்கள். இவனுக்கு எல்லாத்தையுமே அடிச்சு ஒண்ணுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க இஸ்ரேல். இன்னைக்கு ஹமாஸ் இல்லை, அவனுக்கு வந்து மண்ணோடு மண்ணாயிட்டானுங்க. இஸ்லாமிக் ஜிகாத் இல்லை, அவனும் அப்படிதான் இருக்கான். ஹிசபுல்லா என்று ஒன்று இல்லை, ஹவுதியும் இல்லை. அடி வாங்கி தொய்ந்து போன நிலையில படுத்து கிடக்கிறானுங்க, அவனால எந்திரிக்கவே முடியல. ஆக மொத்தம் அந்த வெறியினுடைய குட்டிச்சாத்தான்கள் எவனுமே இல்லை, எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க இஸ்ரேல். அதே போல அவனையுமே அலி கொமேனி அங்கேயுமே உள்ள போய் சரமாரியான தாக்குதல் நடத்திட்டாங்க. ஆக மொத்தம் பழைய ஈரான் வேறு, இன்று இருக்கும் ஈரான் வேறு. பழைய ஈரான் என்பது வலுவான இராணுவம், அந்த அலி கொமேனிக்கு சுற்றி குட்டிச்சாத்தான்கள் நிறைந்த ஈரான். இன்னைக்கு அது எதுவுமே இல்லை. ஒன்று. இரண்டாவது, மிக முக்கியமானது, அலி கொமேனியின் தளபதிகள் ஒருத்தன் உயிரோடு இல்லை. இதுக்கு முன்னால வந்து அலி கொமேனியோட தளபதிகளாக சூழ்ந்து இருந்தவர்கள் கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட முக்கியமான கட்டளை தளபதிகள் எல்லாமே கொல்லப்பட்டு விட்டனர். அதுக்கு பதிலாக வந்து உடனே வேற ஆளை நியமிக்கலாம். நான் நேற்று பேசும்போது சொன்னேன், அவர்கள் தான்
நீங்கள் தான், உங்களுக்கு மாற்று கிடையவே கிடையாது. எப்பவுமே ஒன்று, நம்முடைய ஒவ்வொரு அடியுமே ரொம்ப பத்திரமா எடுத்து வைக்கணும். நம்ம வாழ்க்கையை ரொம்ப பத்திரமா காப்பாற்றிக்கணும். நம்ம தான், இதுக்கு மாற்றே இல்லை. அதே போல தான் அலி கொமேனியின் தளபதிகள் தான். நீண்ட காலமாக அனுபவசாலிகளாக இந்த தளபதிகளை மொத்தமாக கொண்டுட்டாங்க இஸ்ரேல். அது இரண்டாவது மிக முக்கியமான காரணம். மூன்றாவது மிக முக்கியமானது, இத்தனை நாள் ஈரானில் போராட்டம் நடக்கும் போதுமே அமெரிக்கா அந்த மக்களுக்கு ஆதரவாக உன்னை அடிப்பேன் என்று சொன்னதே இல்லை. ட்ரம்ப்பை எவ்வளோ நாளும் பாராட்டலாம். இந்த அமெரிக்க அரசு தான் அளவுக்கு மீறினால் உன்னை தாக்குவேன், ஈரானுக்குள் உன்னை தாக்குவேன், முடிந்தால் அலி கொமேனி அவனுடைய கும்பலை கைது செய்வோம், அவர்களை கொல்வோம் என்று தொடர்ச்சியாக மிரட்டல் விடுத்து கொண்டே இருப்பதால் ஒரு மிகப்பெரிய அளவு அந்த மக்கள் மீது அவர்களால் அடக்குமுறை ஏவ முடியல. இது மூன்றாவது மிக முக்கியமானது. இதுக்கு முன்னால் எந்த போராட்டத்திலுமே அமெரிக்கா இந்த நிலைப்பாட்டில் இல்லை. அந்த போராட்டத்தை ஆதரிப்பாங்க, ஈரான் மக்கள் போராட்டத்தை ஆதரித்து பேசுவாங்க. ஆனால் எங்கள் இராணுவம் தயாராகி கொண்டிருக்கிறது, எங்கள் ஆயுதங்கள் லோடாக்கிட்டோம், வர வேண்டியதான் பாக்கி, அந்த வழியில் எங்களுடைய உதவி வந்துட்டு இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக மிரட்டல் விடுத்ததே இல்லை. இனிமேல் சொல்லப்போனால் அவங்க இராணுவ நடவடிக்கை எடுக்க தான் போகிறாங்க. நிச்சயமாக அந்த பெருமையை பதிவு பண்ணுவேன். இதை போன்ற தொடர் மிரட்டல்களால், அமெரிக்காவுடைய மிரட்டல்களால் தான் இந்த அலி கொமேனி மிகப்பெரிய அடக்குமுறை ஏகமில்லை. இப்போ நம்ம பார்க்குற அழிவுலாம் ஈரானில் கம்மி தான். இந்த அமெரிக்காவுடைய பயம் மட்டும் அவங்களுக்கு இல்லாட்டி இன்னும் பெரிய நரவேட்டை ஆடி இருப்பாங்க. ஆக மொத்தம் இந்த மூன்று காரணங்கள் தான் முந்தைக்கும் இன்றைக்கும் வேறுபடுது. அந்த கூட உடன் இந்த குட்டிச்சாத்தான்கள் இல்லை, தளபதிகள் இல்லை, அமெரிக்காவின் மிரட்டல். அதனால் இந்த மக்களின் போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று தோன்றுது. நிச்சயமாக இந்த மக்கள் வெற்றி பெற வேண்டும். அந்த மக்கள் ஒரு பழமை வாய்ந்த மக்கள், பழமை வாய்ந்த நாடு, பழமையான மொழி, பழமையான மதம், சிறுபான்மை மக்களோடு இருந்து அன்பாக வாழ்ந்த மக்கள் தான் அவங்களாம். இவனுக இந்த இஸ்லாமிய ஜிகாதிகள், இந்த வார்த்தையை பதிவு பண்ணுவது ஈரானிய மக்கள். இந்த இஸ்லாமிய ஜிகாதிகள் வன்முறையோடு உள்ள புகுந்து வன்முறைகள் மூலமாக, கொலைகளின் மூலமாக, துப்பாக்கிகள் மூலமாக அவர்களுடைய மதம், அவருடைய மொழி, அவருடைய தேசிய கீதம், அவர்களுடைய தேசிய கொடி எல்லா அடையாளத்தையும் மாற்றி பயத்தால் அவங்க அடையாளத்தையுமே மாற்றிட்டாங்க. நிச்சயமாக அந்த மக்கள் அவர்களின் பெருமை மிகு பழைய அடையாளங்களை மீட்டெடுக்க வேண்டும். இந்த இஸ்லாமிய ஜிகாதிகள் வன்முறை பயத்திலிருந்து விடுபட வேண்டும். நன்றிகள்.